நேயர்கள் வணக்கம். ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அறிவில்லாத உயிர்களே கிடையாது. அறிவில்லாவிட்டால் அது உயிர்களே கிடையாது. உயிரின் அறிவு இறைவனின் அறிவைப் போல் ஆழமானது, அகலமானது, கூர்மையானது மற்றும் விரிவானது. உயிரின் அறிவை மறைத்திருப்பதே ஆணவம். இந்த மறைப்பை அகற்றுவதற்காகத்தான் உயிர்கள் முயற்சி செய்கின்றன. இறைவனும் உதவி செய்கின்றான். அறிவை இறைவன்பால் செலுத்துவதே அறிவு விளக்கம் பெறுவதற்கு வழி. அறியாமை நீங்கினால் துன்பம் நீங்கும், அறிவு விளங்கினால் இன்பம் பெருகும். இந்த உண்மையை உணர்ந்த நிலையில் இன்றைய ஆலயம் நிகழ்ச்சிக்கு செல்வோம். ஒவ்வொரு ஆலயங்களின் வரலாறு, புராண சிறப்பு, பக்தி மகிமை இவற்றை வரும் தலைமுறைக்கு தெரிவிக்க வேண்டும். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் என்ன ஆலயம், என்ன சிறப்பு என்று பார்க்கலாமா? எத்தனையோ திருக்கோயில்கள், அத்தனையும் அருள் களஞ்சியங்கள். தன் அடியவர்களுக்காக தானே எழுந்தருளி அருள் பாலிக்கும் இறைவனின் இல்லங்களே ஆலயங்கள். ஆழ்வார்கள் மங்கள சாசனம் செய்த திருப்பதிகள், திவ்ய தேசங்கள் மிக முக்கியமானவை. அதிலும் இறைவன் முன் தோன்றி அருள் பாலித்த திருப்பதிகள் இன்னும் சிறப்பு வாய்ந்தவை. அப்படி பெருமாள் தன் அடியாருக்காக மண்ணில் திருப்பாதம் பதித்து நேரில் காட்சி தந்து அருள் புரிந்த திருத்தலமே நரசிங்கநல்லூர். இங்கேதான் லட்சுமி நாராயணராக திருமால் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். நெல்லையிலிருந்து சுத்தமல்லி செல்லும் வழித்தடத்தில் அமைந்துள்ளது இந்த சிற்றூர். ஊரின் நடுவே வயல்வெளிகளுக்கு இடையே சின்னஞ்சிறிய கோவிலாக எழுந்தருளியிருக்கிறது இந்த திவ்ய தேசம். முன்பொரு காலத்தில் இவ்வூரை விஜயநகர பேரரசுவுக்கு கீழ் கோனேரி ராஜன் என்ற சிற்றரசன் ஆட்சி புரிந்து வந்தான். சரியாக ஆட்சி நடத்தாத கோனேரி ராஜன் மீது விஜயநகர பேரரசு போர் தொடுத்தது. விஜயநகர பேரரசுவின் தளபதி நரசிம்ம நாயக்கர் படை நடத்தி கோனேரி ராஜனை வென்று புதிய ஆட்சியை நிர்மாணித்தார். இவ்வூரின் எழிலும் அமைதியும் ஆற்றங்கரையோரம் குழந்தைகள் விளையாடும் அழகும் கண்ட நரசிம்ம நாயக்கருக்கு தனக்கொரு சந்தான பாக்கியம் இல்லையே என்ற குறை மேலிட்டது. உடனே தனது இஷ்ட தெய்வமான பண்டரிபுரம் பாண்டுரங்கனை உளமுருக துதித்தார். அடியவர்க்காக இறங்கும் இறைவன் நரசிம்ம நாயக்கர் முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்டான். உடனே நரசிம்ம நாயக்கர் நல்ல தர்ம சிந்தனை, வீரம், பக்தி, சிறந்த கீர்த்தி உடைய சற்புத்திரன் பிறக்க வேண்டும் என்று வேண்டினார். யாம் தோன்றிய இடத்தில் எம் பாதம் பதிந்திருக்கும். அதை பூஜை செய்து வர சந்தான பாக்கியம் கிடைக்கும் என்று அருளி மறைந்தான் பாண்டுரங்கன். இறைவன் சொன்ன மாதிரியே நரசிம்ம நாயக்கர் அரிபாதத்தை பூஜை செய்து வர ஆண்டு ஒன்று முடிவதற்குள் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. இப்படி இறையருளால் பிறந்த குழந்தையே விஜயநகர பேரரசராக பின்னால் விளங்கிய கிருஷ்ணதேவராயர் ஆவார். இன்றும் இந்த லட்சுமி நாராயண பெருமாள் சன்னதியில் அரிபாதம் பதிந்திருக்கிறது. இந்த அரிபாதத்தை தாண்டி சென்றால் மூலவர் லட்சுமி நாராயண பெருமாள் இடது தொடையில் லட்சுமியை அமர்த்தியபடி காட்சி தருகிறார். இத்திருக்கோயிலை கிபி 1499 நரசிம்ம நாயக்கர் கட்டியதால் இவ்வூருக்கு நரசிங்கநல்லூர் என்று பெயர் வந்தது. சின்னஞ்சிறிய கோவில்தான் என்றாலும் மிகப்பெரிய வரலாற்றை தம்முள் வைத்துக்கொண்டு வருவோர்க்கெல்லாம் வளம் தந்து கொண்டிருக்கிறது இந்த திருக்கோயில். ஆலயம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற ஆலயமும் தல வரலாறும் காட்சிகளும் நமக்கு மெய்யுணர்வை ஊட்டியது இல்லையா? இனி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருமுறை விளக்கம். இன்றைய பகுதியில் என்ன பாடல், என்ன விளக்கம் என்று பார்க்கலாமா? இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்கக்கூடியது தெய்வங்கள். எத்தனை தெய்வங்கள்!
மொத்தமாக எத்தனை கடவுள்கள் இருக்கிறார்கள், நாம் அதை பார்க்க வேண்டும். ஒரு எண்ணம் வருகின்றதல்லவா, அதை பார்க்க போகின்றோம். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை யாம் பாட, கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான், மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே என்ற மாணிக்கவாசக சுவாமிகளுடைய பாடலிலிருந்து பார்க்க போகின்றோம். ஆரம்பத்திலேயே அவர் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உண்மை, ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் ஜோதி என்பது இறைவன் ஒளிமயமானவன். வடலூரில் ஜோதி சொல்கிறோம் இல்லையா, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி என்றாலேயே உடனே பதில் வருகின்றதே, தனிப்பெருங்கருணை தனிப்பெருங்கருணை வருதா இல்லையா? தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி சொல்கிறோமே, அதுபோல இறைவன் என்பவன் ஆதியும் அந்தமும் இல்லாதவன். அதனால்தான் சாமிக்கெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறது கிடையாது. பிறந்த நாள்னு நாம் போட்டுட்டோம் என்றால் இறந்த நாள் என்று ஒன்று உண்டு. வருகை என்றால், ஆரம்பம் என்றால் முடிவு என்று ஒன்று இருக்குமல்லவா, அவனுக்கு முடிவு என்பதே கிடையாது. அதனால தான் ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் ஜோதியை யாம் பாட, நான் தான் பாடலை, அடுத்தவங்க பாடும்பொழுது கேட்கவாவது கேட்கலாம் அல்லவா. வள்ளுவர் சொன்னாரே, கற்றலில் கேட்டாலே நன்று என்றார் அல்லவா. அதன்படி இதை கேட்டும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ, இந்த பாடலில் உயிர்நிலையான பகுதிகள் ஆரம்பம் அது ஒன்று. இப்பொழுது சொன்ன வளருதியோ என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இன்றைய விஞ்ஞானம் சொல்லக்கூடிய தகவல்களை அன்றே மாணிக்கவாசகர் என்று சொல்லக்கூடிய அந்த மெய்ஞானி சொன்னார். உதாரணமாக நாம் 2 அடி உயரமாக இருக்கோன்னு வச்சுப்போமே, 2 அடி இருக்கும். 2 அடி உயரம் இருக்கும் நாம் 2 அடி 1 அங்குலமாக எப்பொழுது வளருகின்றோம்? 2000வது வருஷத்துலையா, இந்த வருஷ கணக்கா, அல்லது எந்த மாதம், என்ன நாள், பகலா இரவா சந்தேகம் வருகின்றதல்லவா. கேட்டால் நமக்கு பொருள் சொல்ல தெரியாது. ஆனால் அங்கே மாணிக்கவாசகர் சொல்லுகின்றார், 2 அடி இருக்கக்கூடிய ஒரு மனிதன் 2 அடி அரை அங்குலமாக உயர்வது அல்லது 2 அடி 1 அங்குலமாக உயர்வது என்பது தூக்கத்தின் போது. இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்கின்றதே அதை உறக்கத்தின் போதுதான் மனிதன் வளருகின்றான். உடல் அளவில் நான் சொல்கிறது அதைத்தான் அங்கே மாதே வளருதியோ. நாம் என்ன இன்னைக்கு உயர்றதுக்கு என்னெல்லாமோ சொல்கிறாங்களே, நீங்கள் உயர வேண்டும் என்றால் என்று, அந்த போல நீயும் உயரமாக வளர வேண்டும் என்பதற்காக தூங்கிக் கொண்டிருக்கின்றாயா அம்மா என்றார். ஆரம்பம் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதின்னு பார்த்தோம் அல்லவா. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று அதையும் பார்த்தோம். இறைவன் ஒளிமயமானவன். இதை எல்லா சமயங்களும் இதைத்தான் சொல்கின்றன, ஒளிமயமான அந்த இறைவன். அப்போ இவ்வளவு சுவாமி, இவ்வளவு தெய்வங்கள், நமக்குள்ள சண்டை எதற்கு? அறிவுள்ளவன் சண்டை போடுவானா? ஆளுரா காணம் தன்னில் அங்கே சேக்கிழார் சுவாமிகள் சொன்ன மாதிரி மதச்சண்டையோ ஜாதி சண்டையோ பூமியில் கூடாது, கூடவே கூடாது. அதற்காகவா பிறந்தோம்? தீபம் அருட்பெரும் ஜோதி என்று ஏற்கனவே பார்த்தோம், அதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். தீபாராதனை ஏற்றுகின்றோம், சுவாமிக்கு ஒரு ஜோதியை காண்பிக்கின்றோம். அந்த ஒரு ஜோதியில் எவ்வளவு கடவுள்கள் இருக்கின்றார்கள் என்பதை நமக்கு குழந்தைக்கு பாடம் நடத்துவதைப் போல நடத்தி இருக்கிறார்கள் முன்னோர்கள். அந்த கண்ணுக்கு எதிர்க்க தெரியக்கூடிய அந்த ஜோதி தீபாராதனை இதெல்லாம் சொல்கின்றோம் அல்லவா, அது சிவபெருமான். கூர்மையாக கேட்க வேண்டிய பகுதி இது. அது சிவபெருமான். அந்த நெருப்பை தொட்டால் எப்படி இருக்கிறது? ஐயோ சுட்டுடுச்சு சொல்கிறோமா, அந்த சூடுதான் பராசக்தி. சும்மா தொடங்காதடா தம்பி, சக்தி இருந்தால் செய்யு, இல்லாட்டி சிவனேன்னு கெட. நம்ம பாட்டம் பூட்டெல்லாம் சொன்ன வார்த்தை இது. அதுபோல அந்த ஒளி வெள்ளம் இருக்கின்றதே, அது சிவபெருமான். அதில் இருக்கக்கூடிய சூடு அம்பிகை. சொடரோ சிவபெருமான், சூடு பராசக்தி. இப்போ அதுக்குள்ளேயும் அதுலேயே 2 சாமியை பார்த்தாச்சு. 3வதாக வாருங்கள். அதில் இருக்கக்கூடிய அந்த நிறம் இருக்கின்றதல்லவா, ஒரு சிவந்த நிறம் தெரிகின்றதே, அதுதான் விநாயக பெருமான். திடமார் கணநாதன் செம்மை. அதில் இருக்கக்கூடிய அந்த சிவந்த நிறம் விநாயக பெருமான்.
இதுக்குள்ளேயும் 3 சாமி பார்த்தாச்சு. அடுத்தாவதாக 4வது இறைவனை பார்க்க போகின்றோம். அந்த ஜோதியிலிருந்து ஒரு வெளிச்சம் பரவுகின்றதல்லவா, அந்த வெளிச்சம்தான் கந்த கடவுள், தமிழ்கடவுள்னு சொல்கிறோமே, அது படர் ஒளியோ கந்தவேல் ஆகும். பாடலை முழுமையாக பார்க்க போகின்றோம். மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டிய ஆயிரக்கணக்கான தமிழ் பாடல்களில் இதுவும் ஒன்று. சுடரோ சிவபெருமான், சூடு பராசக்தி, திடமார் கணநாதன், செம்மை படர் ஒளியோ கந்தவேள் ஆகும். கருதும் கால் சற்றேலும் வந்ததோ பேத வழக்கு. இந்த சாமி அந்த சாமி சண்டை போடலாமா? இதைத்தான் நமது முன்னோர்கள் சொன்னார்கள். அந்த ஒரு ஜோதியிலேயே இவ்வளவு வடிவங்கள் இருக்கின்றன. ஒரு நாமம் ஓர் உருவம் இல்லை அவனுக்கு. நமக்காக அவன் பல பல வடிவங்களை கொள்கின்றான். பல பல வேடமாகும் பரநாரி பாகன் எங்கள் பசுவேறும் எங்கள் பரமன் என்றெல்லாம் திருமுறைகளும் சொல்லுகின்றன. ஆகவே அன்பர்கள் அனைவரும் மதச்சண்டையோ அல்லது மொழிச்சண்டையோ இனச்சண்டையோ போடுவது இறைவனுக்கே விருப்பமில்லாதது. நல்லவைகளை மட்டும் நாம் வாழ்க்கையில் கடைபிடிப்போம். நாமும் உயர்வோம், அடுத்தவர்களையும் உயர்த்துவோம். அறிவுக்கு பொருத்தமான வகையில் சொல்லப்படுவதே சமய தத்துவங்கள். சமயம் என்பது சடங்குகள் மட்டுமே அல்ல. ஆலயத்தின் உள்ளே எல்லாமே அறிவியல் சார்ந்தவை. இனி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது ஆலய அறிவியல். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்கக்கூடியது இறைவனிடம் எதை வேண்டுவது என்று சொல்லக்கூடிய தகவலை பற்றி பார்க்க போகின்றோம். காரணம், இன்று இறைவனிடம் போய் எந்த ஆலயமாக இருந்தாலும் சரி எல்லாரும் அங்கே போய் வேண்டிக்கிறது. யாருமே இன்னும் சொல்லப்போனால் ஒரு சின்னஞ்சிறு குழந்தைகளை நாம் திட்டுகின்றோமே, அதைவிட மிகவும் கீழான நிலையில் இருக்கின்றன நமது வேண்டுகோள்கள். சுவாமி கிட்ட போய் வேண்டுதல் அப்படின்னு, ஆண்டவா இன்னைக்கு டிவியில் கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, பவர் கட்டே ஆகக்கூடாது. நெஞ்சில் கை வச்சு யோசனை பண்ணி பாருங்க. 5 பைசாவுக்கு நமக்கோ நம் குடும்பத்திற்கோ ஏதானும் லாபம் பிரயோஜனம் பலன் உண்டா? அவர்கள் வேலையை அவங்க ஒழுங்காக கவனிக்கிறாங்க. நமது வேலைகளையும் கவனிக்காமல் வீணாக பொழுதை போக்கிக் கொண்டு ஆண்டவனிடம் இப்படிப்பட்ட வேண்டுகோள்களை நாம் வைப்பதில் யாருக்கு என்ன லாபம்? சுவாமி கிட்ட போய் வேண்டிக்கிறது கூட என்னன்னு தெரிய மாட்டேங்குதே. அந்த வேண்டுகோளை நமக்காக அபிராமி பட்டர் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். வள்ளலார் சுவாமிகள் பகுத்துருவாதிகளும் எல்லா மக்களாலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரே தெய்வீக மங்கள விக்கிரக வடிவம் அவர். அப்படிப்பட்ட வள்ளலாருடைய பாடல், மாய எனும் இரவில் என் மனையகத்தே விஷய வாசனை எனும் கள்வர் தாம் வந்து மன அடிமையை எழுப்பி அவனை தமது வசமாக உளவு கண்டு மேய மதி எனும் ஒரு விளக்கினை அவித்து எனது மெய்நிலை சாளுகையெல்லாம் உடைத்து உள்ள பொருளையெல்லாம் கொள்ளை கொள்ள மிக நடுக்குற்று நேயமுறு நின்னையே ஓவாது கூவுகின்றேன். சற்றும் நின் சேவிக்கேறவில்லையோ, நீதி இல்லையோ, அருள் தர்ம நெறியில்லையோ, ஆயமறை முடி அறைகின்ற தில்லையம் பதிமலு மருவும் அன்னலார் மகிழுமணியேன் வள்ளலார் அம்பிகையிடம் வேண்டுகோளை விட்டு அழுகின்றார். பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது, விளக்கம்தான், ஒன்றும் கவலையே பட வேண்டாம். அவரை விட எளிமையாக இனிமேல் தமிழில் சொல்லிக் கொடுக்க முடியுமா என்பதே சந்தேகம். முதல்ல அவர் சொன்ன தகவல்களை நம் காலத்தில் என் இளைய தலைமுறைகளுக்கு புரிவதற்காக இதை ஒரே சின்ன சிறு கதை மாதிரி எளிமையாக பார்த்துட்டு போடலாம். அமாவாசை இரவு ஒரு பெரிய வீதி, அந்த வீதியில் தான் பெரிய பெரிய அரசியல்வாதிகள், பெரிய பெரிய நாட்டை ஆளக்கூடியவர்கள், ரொம்ப முக்கியஸ்தர்கள் அத்தனை பேர் இருக்காங்க. போலீஸ் காவல்துறை அதிகாரிகள் கூட எல்லாம் அங்கே தான் இருக்கிறார்கள். அந்த தெருவிலேயே தான் நாமும் இருக்கோம். நம்ம வீட்டில் ஏராளம் கொட்டி கிடக்கு. வைரம், பொண்ணு, மணி, பவளம், அப்புறம் தங்கம், கோமேதகம், என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, அவ்வளவும் கொட்டி கிடக்கும், பொட்டி பொட்டியாக இருக்குது. இவ்வளவு இருக்கும் பொழுது வாசலில் ஒரு வாட்ச்மேன் கூர்கா வச்சுருப்போம் இல்லையா, அவரையும் வச்சுருக்கோம் ஒரு பாதுகாப்புக்கு, காவல். இந்த வீட்டில் ஒரு விசேஷம் என்ன, கூர்மையாக கேட்க வேண்டியது தகவல் இது. இந்த வீட்டில் ஒரு விசேஷம் என்ன, அதாவது நம்ம வீட்டில்
இந்த வீட்டில் உயரக்க ஒரே ஒரு விளக்கு உண்டு, ஒரே ஒரு விளக்கு தான் அந்த வீட்டுக்கு. அந்த ஒரு விளக்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அவ்வளவு அறைகளுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும். நீங்கள் செவராக இருந்தாலும் சரி, செவரு இல்லாமல் இருந்தாலும் சரி, அந்த விளக்கினுடைய வெளிச்சம் அங்கே பாயும். என்ன இருக்கின்றது என்பது தெரியும். திருடனுங்க அமாவாசை அன்னைக்கு நல்ல தீர்மானம் பண்ணினாங்க. நேர திருட்டுக்கணுன்னு அந்த வீட்டுக்கு வந்தாச்சு. வாசலில் இருந்த காவல்காரர் இருக்கார் இல்லையா, அவர் கையில் அப்படி அவரை கையில் போட்டுக்கிட்டாச்சு. காவல்காரர் சொல்லிட்டார், இந்த வீட்டில் இந்த அறையில் இது இருக்கின்றது, மேலே ஒரே ஒரு விளக்கு உண்டு, அந்த ஒரு விளக்கு எந்த அறையாக இருந்தாலும் சரி வெளிச்சத்தை கொடுக்கும். இப்போ என்ன செய்யலாம் அதை சொல்லு. முதல்ல மேலே இருக்கிற அந்த விளக்கை அடித்து உடைச்சிடணும், இருட்டி போயிடும். அந்த வீட்டுக்குள்ளே புந்து என்ன இருக்கோ எல்லாத்தையும் அள்ளி கொண்டு வந்து விடலாம். அதே போல் அந்த திருடர்களும் செயல்பட்டார்கள். வீட்டிற்கு உடையவன் விழித்து கொண்டான், கூவுகின்றான், ஐயோ திருட்டு போச்சு, விளக்க உடைச்சிட்டு எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க. ஏன்னு கேட்க நாதி இல்லை அந்த தெருவில். இனிமே இது கதை அல்ல, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இது கதை அல்ல. வள்ளலாருடைய பாடல் அந்த அமாவாசை இரவுன்னு சொன்னோம் அல்லவா, அது வேற எதுவும் இல்லை, மாயை எனும் இரவில். மாயை ரொம்ப கஷ்டப்பட வேணாம். மாயைன்னா அது விளக்கம் இது விளக்கம்னு கஷ்டமே படாதீங்க. நல்லதை கெட்டதாக புரிந்து கொள்வது, கெட்டதை நல்லதாக புரிந்து கொள்வது, இதுதான். நம்ம ஏன் கஷ்டப்படணும்? மாயைங்கிறதுக்கு ஏறத்தாழ 25-26 விளக்கங்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் எளிமையாக நமக்கு புரிவதற்காக நல்லதை கெட்டதாகவும் கெட்டதை நல்லதாகவும் புரிந்து கொள்ளக்கூடியது தான். அதாவது அறியாமை என்று வைத்துக் கொள்ளுங்களேன், எளிமையாக சொல்வது என்றால். அதாவது உள்ளதை உள்ளபடி அறிவது இல்லை. அந்த அறியாமையின் காரணமாக மாயை எனும் இரவில் அந்த அறியாமல் வந்ததுனால என் மனையகத்தே என்றால் என் வீட்டிற்குள் என்பது பொருள் அல்ல. என் மனையகத்தே, மனைனா இதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். என் உள்ளத்தில் விஷய வாசனை எனும் கள்வர் தாம் வந்து 1 2 3 4 5 சொன்னோம் இல்லையா, அதாவது கண்ட பக்கம் மேய துடிக்கின்றன. அவ்வளவும் அந்த விஷய வாசனை எனும் அந்த திருடர்கள் வந்து அந்த கூர்காயார் மன அடிமையை எழுப்பி, சார் நான் இன்னிலேருந்து குடிக்க போகிறதில்ல சார், புது வருஷம் பிறந்துடுது அப்படின்னு 10 நாளைக்கு அப்புறம் குடிச்சிட்டு இருந்தான். என்ன அப்படின்னா, சார் அது ஆங்கிலேயர்களுக்கு இங்கிலீஷ் வருஷ பிறப்பு சார், நான் தெலுங்கு வருஷ பிறப்புலேருந்து குடிக்க போகிறதில்ல சார்னு. அதுக்கப்புறம் குடிச்சிட்டு இருந்தான். என்ன பண்ண, தப்பாக நினச்சிக்காதீங்க சார், நான் தமிழ் வருஷ பிறப்புலேருந்து தான் இந்த பழக்கம் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் போச்சு, இல்லை சார் அடுத்த இங்கிலீஷ் வருஷ பிறப்புலேருந்து பார்த்துக்கிறேன். முடியலையே, போயிடுச்சு இல்லையா. மன அடிமையை எழுப்பி அவனை தமது வசமாக உளவு கண்டு, இந்த மனசு தான் எல்லாத்தோடையும் சேர்ந்து அட்டூழியம் பண்ண சொல்லுது. ஆனால் அந்த விளக்கு சொன்னோமே, அது என்ன விளக்கு? மேலே இருக்கு ஒரே ஒரு விளக்கு என்று சொன்னோமே, வேற எதுவும் அல்ல. மேய மதி எனும் ஒரு விளக்கினை அவித்து, இப்படி கண்ணா பின்னான்னு நாம் போகும்பொழுது அறிவை இழந்து விடுவோம், அறிவு அழிந்து போய்விடும். போச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் எனது மெய்நிலை சாளிகை எல்லாம் உடைத்து, கை போச்சு, கால் போச்சு, மனசு போச்சு, உடம்பு போச்சு, கண்ணு போச்சு, காது போச்சு, எல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் என்ன பிரயோஜனம்? அழுது. அதை தாங்க வள்ளலார் சொல்கிறார், ஆண்டவா எனக்கு நல்லதை நல்ல விதமாகவும் கெட்டதை கெட்ட விதமாகவும் புரிந்து அவைகளிலிருந்து விலகி நிற்கும்படியான அப்படிப்பட்ட நல்ல மனதை எனக்கு கொடு என்று வள்ளலார் அங்கே வேண்டுகின்றார் அல்லவா. அதே போல நாமும் இறைவனிடம் வேண்டுவோம், நல்லதை நல்ல விதமாகவும் தீயதை தீய விதமாகவும். அதாவது இது கெட்டதுன்னு தெரிஞ்சால் விலகி நிற்கக்கூடிய மனோபாவம், தைரியம் வேணும் நமக்கு. இது நல்லது என்று தெரிந்திருந்தால் அதை கடைபிடிக்கக்கூடிய தைரியமும் மனோபாவமும் வேண்டும். உண்மையிலேயே ஆண்டவனிடம் நாம் விடுக்கக்கூடிய வேண்டுகோள், விடுக்க வேண்டிய வேண்டுகோளும் இதுதான். இதை நாம் வேண்டுவோம். தெய்வம் நமக்கு எல்லா விதமான மங்களங்களையும் அருளும். என்ற நேயர்களே, ஆலயம் நிகழ்ச்சியும் அதில் இடம்பெற்ற செய்திகளும் கருத்துக்களும் உங்களுக்கு புத்துணர்வையும் புதிய அனுபவத்தையும் தந்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.